ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோ ஏஜ் லிமிட். அப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாங்கின எலிஜிபிலிட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், அவங்க ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனோட இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு கான்டாக்ட் வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மொபைல் நம்பர் வந்துட்டு என்னோட போஸ்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயனடைங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு வந்துட்டு ஏஷியா கண்டத்தில் நம்மளோட இந்தியாவோட துணை கண்டத்தில் வந்து பயிரிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை பயிறு வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் வந்து ஈஸியாக கிடைக்குது. அது இந்த பச்சை பயிறு எடுக்கும்போது என்னென்ன சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா புரதச்சத்து மற்றும் மாவுச்சத்து, தாதுப்புகள் வந்து கிடைக்குது. இது வந்துட்டு முளைக்கட்டி எடுக்கும்போது இன்னுமும் அதிகமாக பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நிறையவே சத்து நிறைந்துன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பயன்படுத்தலான்னா கஞ்சியாகவோ இல்லை தோசையாகவோ இல்லை பணியாரமாகவோ ரெகுலர் சுண்டல் மாதிரியோ வந்து ரெகுலராக எடுக்கலாம். இது வந்துட்டு சேலட் மாதிரியோ இல்லை சூப் மாதிரி இந்த வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம வந்துட்டு சூப்பாக கூட எடுக்கலாம். அதனால் நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பருப்போ இல்லை இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியோ வந்துட்டு சூப்பாக வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பச்சை பயிறு வந்துட்டு எடுக்கும்போது ஸ்கின் டிசீஸ் வந்து வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஹார்ட்டோட வெல்த்னஸ்க்காகவும், சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலராக எடுக்கும்போது அது வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தானியத்தோட ஒரு இது வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு நிரம்பிடும், வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த சுகர் பேஷண்ட்டு வந்து இருக்கிறவங்க ரெகுலராக எடுக்கலாம். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு ரெகுலராக இந்த பாசிப்பயிறு எடுக்கும்போது பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த கர்ப்பப்பைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மை நோய் வராமல் இதில் இருக்கிற ஒரு கூலிங் கண்டென்ட் வந்து நிறையவே ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நிறைய நோய்களை வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரியம்மை வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பச்சை பயிறு. பச்சை பயிறு வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு இல்லை மதியம் ஊற வச்சுட்டு நைட்டு அது ஒரு துணியில் கட்டி வச்சோன்னா விடியறதுக்குள்ளே முளை கட்டிடும். இது வந்துட்டு இதை அரைச்சி தலைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. தலைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஹேர் லாஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் படிப்படியாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ன்றதால ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன், எரிச்சல், வீக்கம் வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒபிசிட்டி என்ற கூடிய ஒரு இதுவும் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் கே சத்து நிறைந்தது. அப்புறம் உமன்ஸோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சராகவும் இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹார்ட்டோட டிசீஸை வந்து குறைக்குது இது மேக்ஸிமமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் இருக்கிற ஒரு ஆன்டாக்சிடென்ட் வந்து ஒரு பாடியோட ஃபங்க்ஷனுக்காகவும் இது யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இது சாம்பாராகவோ இல்லை கீராகவோ இல்லை ஊற வச்சு பச்சையாகவே எடுக்கும்போது இந்த என்சிசியோ இல்லை ஆர்மியோ ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து பச்சையாக மூக்கல்லையும் இந்த பச்சை பயிரையும் பச்சையாக ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது ரொம்பவே அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, நேரடியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை பயிறு வந்துட்டு நிறைய ஒரு ப்ரோட்டீனோ விட்டமின்ஸோ கண்டென்ட் இருக்கிறதால இது வந்துட்டு கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணி உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த பச்சை பயிறு பயன்படுது.
ஸோ இந்த பச்சை பயிர் ரெகுலராக எடுங்க. உடம்ப ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.